சிறுமி கொலை செய்யப்பட்ட வழக்கில் வந்து விசாரணை வந்து துவங்கியுள்ளது. நேற்று வந்து கலைவாண ஐபிஎஸ் அதிகாரி கலைவாண தலைமையிலான சிறப்பு குழு அமைத்து நேற்று வந்து புதுச்சேரி அரசு உத்தரவிட்டது. இதையடுத்து இந்த குழு சிறுமி கொலை வழக்கு ஆவணங்களை பெற்றுக்கொண்டு விசாரணை இன்று காலை தொடங்கியுள்ளது. சந்தேகத்தின் பேரில் போலீசார் 5 பேர் நபர்களும் விசாரணை நடத்தி வருகிறார். மீண்டும் 5 பேர் விசாரணை நடத்தி வர்றாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 7 பேர் கைது செய்த நிலையில வந்து 2 பேர் குற்றவாளிகள் என்று கைது செய்யப்பட்டுள்ளனர். 5 பேர் சந்தேகத்தின் அடிப்படையில் இருந்தவர்களை அவர்களுக்கு ரத்த மாதிரி எடுத்து ஜிப்மர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இதற்கு அவருக்கும் தொடர்பு இருக்குதா என்று விசாரணை மேற்கொள்ள. ஏன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 7 பேருக்குமே தொடர்பு இருக்குன்னு பொதுமக்கள் வந்து ஏற்கனவே குற்றச்சாட்டி வந்தாங்க. அதன் அடிப்படையில வந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாத இன்னைக்கு காலை வந்து டிஜிபி வந்து அந்த வீட்டுக்கு வந்து அஞ்சலி செலுத்தினாரு. அஞ்சலி செலுத்திட்டு அந்த விசாரணையை எப்படி இருக்குது என்று விசாரணை அதிகாரியோட வந்து கேட்டிருந்தாரு. அது மட்டும் இல்லாம தற்பொழுது வந்து அந்த பெண் வந்து அடக்கம் செய்யறதுக்கான பணி வந்து நடைபெற்று வருகிறது. அந்த 2ஆம் தேதி இறந்த பெண்ணை வந்து கிட்டத்தட்ட 4 நாட்களுக்கு மேல வைத்திருந்தா நல்லா இருக்கிறதுன்னு சொல்லிட்டு போலீசார் வந்து உடனடியாக அந்த அடக்க வேலையை வந்து ஆரம்பிக்குமாறு கேட்ட அடிப்படையில் உடனடியாக அடக்க வேலை வந்து துவங்கி நடைபெற்று வருகிறது.